வெல்கம் டு குமரி தென்றல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கத்திரிக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இந்த அளவு மாதிரி ஒரு கத்திரிக்காய் எடுத்துகிட்ருக்கிறேன். இது கிட்டத்தட்ட 300 கிராம் இருக்கும். இப்போ இதை ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் ரொம்ப கடினமாகவும் இல்லாமல் இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நான் கத்திரிக்காயெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது இருக்கட்டும். இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறமா இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், அப்புறமா இது கூட நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா எடுத்துகிட்டு இருக்கிறேன். நீங்கள் கரம் மசாலாவோ இல்லைனா சிக்கன் மசாலாவோ இருந்தால் அது கூட சேர்த்துக்கோங்க, பரவாயில்லை. அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, இவ்வளவும் சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி இதை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்கும்போது கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மசாலா ரெடி பண்ணிவிட்டேன். இந்த அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கிற கத்திரிக்காய் பீஸுங்களை இந்த மாதிரி மசாலா எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா இதை தேய்ச்சி விட்டு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ நான் எல்லா கத்திரிக்காயும் இந்த மாதிரி மசாலா பரப்பி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதை இப்போ ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு ஊற விட்டுக்கோங்க. கத்திரிக்காய் நல்லா ஊறி வரட்டும். இப்போ 15 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறமா இந்த எண்ணெயில் இப்போ நம்ம கத்திரிக்காயை ஒன்றா சேர்த்துடலாம். கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப கம்மியாக ஃப்ளேம் வச்சிட்டிங்கன்னா கத்திரிக்காயில் எண்ணெய் குடிக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வேக வச்சு எடுக்கணும். இப்போ இந்த மாதிரி கத்திரிக்காயெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க. 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நம்ம இதை திருப்பி போட்டு வேக வைக்கலாம். கத்திரிக்காய் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது, சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை திருப்பி போடலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா குமரி தென்றல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு சேரும். இப்போ இந்த மாதிரி எல்லாம் நல்லா திருப்பி விட்டதுக்கப்புறமா இப்போ திரும்பவும் ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா முழுவதுமாக வெந்து வந்துட்டு இருக்குது. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். ரொம்ப சுவையான கத்திரிக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது தயிர் சாதம், சாம்பார் சாதத்தோட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டாக சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.